ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு 4 விதமான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பயும் போல் இட்லி தோசைக்கு சட்னி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நம்ம 4 விதமான வெரைட்டியில் நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த 4 விதமான சட்னி ரெசிபியும் இருக்கும். வாங்க இப்போ இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு 4 விதமான சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்னிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 கைப்பிடி அளவுக்கு இப்படி தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், நல்லா பெருசாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்தால் 3 கூட எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி இல்லைனா ஒரு சின்னதாக ஒரு குட்டி கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா எடுத்துருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 2ஐயும் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் போட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெடிக்கும் பச்சை மிளகாலாம். அதனால் மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. அப்பப்போ திருப்பி கொடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் வதக்கினா போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மிக்ஸி ஜாரில் வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு கரண்டியை நான் அப்படியே வச்சுக்கிறேன் சட்னி தாளிக்கிறதுக்கு. அதில் இருக்கிற எண்ணெயும் அப்படியே இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக சூடாறினதுக்கப்புறமா எடுத்துருக்கிற புளி, 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி தண்ணி சேர்த்து நான் அரைச்சிக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம செய்கிற சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். இட்லியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நான் தண்ணியாக செய்ய போகிறேன். இந்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு நான் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சேர்த்து நான் எந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக சட்னியை கலந்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். ஏன்னா இந்த சட்னி இட்லியோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா தண்ணியாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சில சட்னி நல்லா கெட்டியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும், கெட்டி சட்னியாக. ஒரு சில சட்னி கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கணும் பார்த்தீங்களா, அதே தாளிப்பு கரண்டியாக ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இது கூடவே திரும்ப 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். நம்ம சட்னி நல்லா தண்ணியாக வச்சுருக்கிறதுனால கடுகு கொஞ்சம் நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நான் கடுகு சேர்த்துடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுவும் தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி குண்டு மிளகாய் போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போது உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தாளித்து வச்சுருக்கிற இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். சட்னி தாளித்ததுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் மனமே. இப்போ நம்ம இட்லியோட சர்வ் பண்ணோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4-5 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. இப்போ பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய் பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி எடுக்கும்போது 2 கைப்பிடி அளவுக்கு வரும் பாருங்கள். அந்த அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்றது போல் சேர்த்துக்கோங்க. நான் இப்போது ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 5 மிளகாய் கூட எடுத்துக்கலாம், கரெக்டாக தான் இருக்கும். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துருக்கிற வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். கூடவே எடுத்து வச்சுருக்கிறேன் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கை நிறைய ஃபுல்லாக 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த வரமிளகாவையும் தேங்காவையும் நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாய் தேங்காய் 2ஐயும் கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம தேங்காவோடவே இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு அரைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில தேங்காய் துண்டு அரைப்படாது, முழுசாகவே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எப்போவுமே தேங்காவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருட்களை சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
வெங்காயம், தக்காளி, தேங்காய், மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியும் பொழுது இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் செவத்தில் வெளியிலலாம் வந்து எண்ணெய் வந்து தெறிக்காமல் இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்ச விழுது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் இருக்கும். அது கூடவே தண்ணியை சேர்த்துட்டு நான் வந்து நல்லா அலசி ஊற்றிடுறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே நான் சேர்த்துருக்கேன். கொதிக்க கொதிக்க அது கெட்டியாகும். ஏன்னா பச்சை மணம் வந்து போகணும், வெங்காயம் தக்காளியோட பச்சை மணம். அதனால் கொஞ்சம் தண்ணி நிறையவே சேர்த்து வச்சுட்டு நம்ம குக் பண்ணும்போது தண்ணியும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு வந்துடும். சேர்த்துருந்த தக்காளி வெங்காயத்தோடைய பச்சை மணமும் போயிடும். கடைசியாக இப்போ இது கூட உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வைக்கக்கூடாது. கொதிக்க கொதிக்க வந்து வெளியிலலாம் தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு மூடியும் நீங்கள் போட்டு வச்சுடுங்க. அப்பப்போ கொதிக்கும்போது கொஞ்சம் லைட்டாக கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளியோடைய பச்சை மணம் நல்லா போனால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் கெட்டியாகவும் வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா கொதிச்சதுனா தான் வெங்காயம் தக்காளியோடைய பச்சை மணம் வந்து போகும். நம்ம எல்லாமே பச்சை அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணியும் வந்து நிறையா சேர்த்துருந்தேன். அது கொதிச்சு எவ்வளோ கம்மியாக வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் கரெக்டாக இட்லி தோசை தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சூப்பராக இட்லி தோசைக்கு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணியாச்சு. எப்பயும் ஒரே மாதிரி தேங்காய் சட்னி, கார சட்னி, பொட்டுக்கடலை சட்னி இந்த மாதிரி சட்னியே நம்ம செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி இட்லி தோசைக்கு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குட்டி கடாய் இல்லைன்னா ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 8 இல்லை 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அந்த கருவேப்பிலையும் சேர்த்துடுறேன். 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் வறுத்த வேர்க்கடலையை 2 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையை வறுத்து மேலே இருக்கிற தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறேன். இது கூடவே புளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுக்காமல் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு கொண்டக்கடலை சைஸுக்கு இல்லை சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும். இப்போ எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன். கடைசியாக இது கூட கொத்தமல்லியை கொஞ்சம் பிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம். சட்னி உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணி சேர்த்து நீங்கள் கலந்துக்கோங்க. இப்போ சட்னியை அரைச்சிக்கிட்டோம். கடைசியாக தாளித்து கொட்டிக்கலாம். எப்போவுமே சட்னியை தாளிக்கும் போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தாளிப்பு மணத்தோட சட்னி தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சாப்பிட. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் வதக்கின அதே பேன் இருக்குது, அந்த பேனில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு உளுத்தம்பருப்பு வறுபட்டதும் 1 வரமிளகாவை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுத்தம்பருப்பு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இது கூட கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்துடலாம். சட்னி நல்லா டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 5 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. தேங்காயெலாம் எதுவுமே சேர்க்காமல் வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து நம்ம இந்த சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட, முக்கியமாக இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 3-4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து பெரிய பெரிய பூண்டு பல் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காவை இப்போ கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய் இந்த 3ஐயும் முதல்ல மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை ஓரளவுக்கு இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இது கூட 2 தக்காளி பழம் வந்து சேர்த்துக்க போகிறேன். கூடவே பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலையை வந்து நான் கையில் உங்களுக்கு கலந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கை அளவு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. 3 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை, தேங்காய் எல்லாம் நல்லா நைஸாக அரைப்படுற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 3 வரமிளகாய் எடுத்துருக்கு, அதை சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வரமிளகாய் வந்து 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. இல்லை அரைக்கிறதுக்கு நம்ம சேர்த்துருந்த பச்சை மிளகாவோட காரமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வரமிளகாய் அப்படி முழுசாகவே சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு தண்ணி வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக 2 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வரும் நான் சேர்க்க போகிற தண்ணி. நான் வந்து 2 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக 1 லிட்டர் தண்ணி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா 5 நிமிஷம் நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். நல்லா கொதிச்சு வந்துருச்சு தண்ணியும். வெங்காயமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம மிக்சியில் எல்லா பொருளையும் அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக அரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்போ வந்து உருண்டை கட்டாது. நல்லா தண்ணியாக இருந்ததுன்னா சேர்த்துருக்கிற தக்காளி, பச்சை மிளகாவுடைய பச்சை மணம் போகணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண தேவையில்லை இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3லிருந்து 5 நிமிஷம் தான் குக் பண்ணேன். ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்ததுனாலே போதும். அரைச்ச விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. சட்னி வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ரொம்ப நேரம் கூட இந்த சட்னி செய்யறதுக்கு டைம் எடுக்காது. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி 4 விதமான சட்னி ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நம்ம எப்பயும் போல் செய்யாமல் இந்த 4 ரெசிபியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி 4 விதமான ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.